நிக்காது, எல்லாமே இந்த முதுகுல போய் குத்திரும். ஓகேவா? நார்மல் சிக்கன் பண்ண முடியாதா மேம்? அது பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் இது கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடும் வேலை ஈஸியா. நார்மல் சிப்லயும் பண்ணலாம். அது நார்மல்னா நம்ம நார்மல் சிப் யூஸ், அதாவது ஃபுல்லா நம்ம மெசிப்ரைட் போடுறோம்ல, அதுலயே இது நல்லா பவுன்சி ஆகும். வேற மாதிரி டெக்னிக்கோட இது நீங்க போட்டோ ஷூட்டுக்கு அட்வான்ஸ் இதை கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசிப்ரைட் போட ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? இதை போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும். இதை நம்ம பார்த்தோம். நான் ஆல்ரெடி நிறைய பேட்ச் கூட போட்டுருந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தரலன்னு சொன்னீங்கல்ல. எதுவுமே நார்மல் சீட் இருக்குல்ல, இதுலயுமே பொறுமையா இந்த சீப்பாலடி பேக் உங்களுக்கு லைன் மட்டும் எடுத்தாங்க யூஸ் பண்ணுவோம். ஹோல்ட் பண்ணோம்ல, ஹோல்டிங் ஸ்ப்ரேன்னு சொல்லுவோம். ஓகேவா? சைனீஸ் ஸ்ப்ரே நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றதோட சரி. அதுக்கப்புறம் நமக்கு வேணும்னா நம்ம ஃபுல்லிங் பண்றது மட்டும் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணாலுமே இந்த ஹோல்டிங் ஸ்ப்ரே அடிச்சிட்டீங்கன்னா ஹேர் பின் இறங்கவே இறங்காது. ஓகேவா? ஹேர் பின் மேலே அடிச்சிட்டீங்க சைனீஸ் ஹோல்டிங் ஸ்ப்ரே. ஓகே, ஹோல்டிங் ஸ்ப்ரே அடிச்சிட்டீங்க அப்படின்னா டைட் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லிங் நீங்க சப்போஸ் எடுக்க வரல, திருப்பி எடுக்கிறீங்க அப்படின்னா வராது, அவ்வளோதான் டைட் ஆயிடும். ஓகேவா? லைட்டா அந்த ஈரமா இருக்கும்போது கையாலே லைட்டா ஃபுல்லிங் பண்ணிட்டு இருக்கணும். இன்னும் கொஞ்சம் டைட்டா வேணும். இதே இப்போ வந்து தின்னா வேணும்னாலும் இந்த ஃபுல்லிங் வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ தின்னா வேணும்னாலும் எடுத்துக்கலாம், திக்கா வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ஓரளவு கொஞ்சம் பெருசா எடுத்தாதான் தெரியும். சப்போஸ் பிரைட் வந்து ஃபுல்லிங் வந்து எனக்கு லைட் தின்னா வேணும் அப்படின்னா இதே லேயரை கொஞ்சம் தின்னா எடுத்துக்கிட்டா போதும். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் போடுறப்ப என்ன டைப் பண்ணாலும் நிறைய வரல நினைப்பீங்க. அதான் ரொம்ப கவனமாக பாருங்க, எந்த அளவுக்கு நான் ஃபிங்கர் கரெக்டாக வச்சிருக்கேன். ஏன்னா இந்த ஹேர் எல்லாம் நானும் மெசிப்ரேட் கொடுத்தவங்களும் 2 வாட்டி பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் இதுல நல்ல ப்ராக்டிஸ் வந்து தேவைப்படும். அந்த லேயர் கரெக்டாக வரதுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் தேவைப்படும். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த யூபின் எடுக்கணுமாக்கா? ஆமாண்டா, ஃபைனலில் தான் எடுக்கணும். கேட்குறாங்களாக்கா? ஆனால் இதுதானே எல்லாம் கத்துக்கிறது நல்லதுதான். ஒரு விஷயம் புதுசா வருது அப்படின்னா நம்ம தெரிஞ்சுன்னா அது பாக்குறப்ப பிரமிப்பா பாக்குறோம்ல, ஐயோ இது எப்படி பண்ணலாம். அதான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளே தெரிஞ்சா இவ்வளவுதானா அப்படின்னா நம்ம அது ஈஸியா தெரியாது. இப்பதாங்க அதை ஸ்ட்ரெஸ் ஆயிடுவோம்ல நம்ம, ஐயோ இது இன்னும் தெரியல என்னன்னு தெரியல, நம்மளோட கத்துக்கலையோ எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன், நம்மளும் இது தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும்ல, அது ஈஸியா போயிடல. தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா போயிடல, அதுல இருக்கக்கூடிய ஆர்வம் போயிடும். அதுதான்
ஃபேஸை காட்டுங்க கொஞ்சமாவது. அடிக்கடி ஒன்று சொல்லிட்டே இருக்கு ஹேர் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபினிஷிங் ஒரே குழப்பமா புரியாத மாதிரி தான் இருக்கும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா வந்துடும். ஓகேவா? நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்க கூட தான் இருக்கணும்னா சொல்லித்தரேன். ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணா ஈஸியா போட்டுடலாமா. ஏதோ புதுசா இருக்க மாதிரி குழப்பமா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணா வந்துடும். நீங்க பொறுமையா கவனிச்சுட்டே இருங்க. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் கூட வந்து சொல்லித்தரேன். சொல்லிதான் தருவோம். அதான் நம்ம வச்சிடலாம். பிரைஸ்
அக்கா இவ இது கேட்டா அது எவ்வளோ நீ போய் கை வைடா ஸ்ப்ரே அடிக்கிறதுனா ஸ்ப்ரே அவ்வளோ யூஸ் பண்ணுமா நான் யூஸ் பண்ண மாட்டேன் அவ்வளோவா ஏர் ஃபால் ஆகுதுன்ட்டு அதான் டவுன் பண்ணிக்கிறேன் ஓகே